ஒரு ஜெபத்திற்கு நீங்க போய் நின்னாலும் கூட அது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு ஊழியக்காரர் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக ஒரு சொல்யூஷனை ஜெபத்துல கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த மனுஷன் ஏதோ ஞானத்துல மேஜிக் பண்ணியால சொல்ல முடியாது. அவர் மூலியமாக ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம வாழ்க்கை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். குழப்பமான சூழ்நிலையில நம்மை நடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு தெரியாத இடங்களில் எல்லாம் நமக்கு ஆலோசனை தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு பலவீனமா இருக்கிற நேரங்களிலே நமக்கு பலனை தந்து நடத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் சபையில இருக்கணும், உங்க வாழ்க்கையில இருக்கணும், உங்க குடும்பத்துல இருக்கணும், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் கண்டிப்பா இருக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா we will be faking everything. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாவற்றையுமே கூட பொய்யாய் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். பரிசுத்தம் இல்லாம பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவோம், ஜெபம் இல்லாம ஜெப வாழ்க்கை நம்ம வெளிப்படுத்துவோம், வேதத்தை வாசிக்காம வசனத்தை பேசுகிறது போல வசனத்தின் பிரகாரம் நடக்கிறது போல வெளிப்படுத்துவோம். ஏன்னா ஆவியானவர் இல்லை.